வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாசாவோட இந்த பாக்கர் சோலார் ப்ரோப் இருக்குல்ல, இதுக்கும் நம்ம ஆதித்யா L1க்கும் என்ன வித்தியாசம்? இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த சந்திரன் இருக்குல்ல, இதை நோக்கி கூட பெரும்பாலான நாடுகள் இந்த விண்கலனை அனுப்புறது, சந்திரன் சார்ந்த ஆய்வை பெருசாக முன்னெடுத்து போகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சூரியன் இருக்கு பாருங்க, இது சார்ந்த ஆய்வில் நிறைய நாடுகள் ஈடுபடல. ஏன்னா சந்திரனோடு கம்பேர் பண்ணுறப்ப சூரியன் சார்ந்த ஆய்வு ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு டாஸ்க்கு. இன்னொரு விஷயம், சந்திரன் சார்ந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாச்சும் கிடைக்கும். இட் மீன்ஸ் கனிமங்கள் சார்ந்து ஒரு வரத்து இருக்கலாம். ஃப்யூச்சரில் சொல்கிறேன், மனுஷங்க குடியேற சூழல் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு அங்கே அவங்க போய் ஆக்கிரமிக்கிற வேலையை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியன் சார்ந்து அவங்க ஆய்வு பண்ணி பெருசாக என்ன பிரயோஜனம் அடைய முடியும்? வித்தியாசம் புரியுதா? ஸோ இதனாலேயே சந்திரன் சார்ந்து இருக்கிற நாடுகளோட கவனம் பெருசாக சூரியன் சார்ந்து இல்லைங்க. மற்ற நாடுகளை விட்டுருங்க, சில அமைப்புகள் இருக்குது பாருங்கள், நாசா, இந்த ESA மாதிரி, இவங்க மட்டும் சூரியன் சார்ந்த ஆய்வை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாசா ஒரு பக்கம் மிகப்பெரிய விண்கலனை சூரியன் சார்ந்து அனுப்பி இப்போ வரைக்கும் வரலாற்று சாதனையை படைச்சிக்கிட்டே இருக்காங்க. உயிர்ப்போடு இருக்க அந்த மிஷன் இப்போ வரைக்கும், அதுதான் ஹைலைட்டு. இன்னொரு பக்கம் இந்த ESA இருக்குல்ல, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இவங்களும் இந்த சூரியன் சார்ந்த ஆய்வை முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால், நாசா, ESA இந்த ரெண்டு அமைப்புகள் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விண்கலன்கள் சூரியனை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு. யோசிச்சு பார்க்க முடியுதா? இத்தனை முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வித்தியாசம்? நாசா, ESA அமைப்புகள்லாம் வளர்ந்த நாடுகள் இருக்குல்ல, அதுங்களோட ஸ்தாபகங்கள். வளரும் நாடு ஒன்று இப்போ ஏற்பட்ட ட்ரை பண்ண எப்படி இருக்கும்? அப்போ ஏற்பட்ட நாடு தான் நம்ம இந்தியா. ஆதித்யா L1 மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்பா நம்ம சந்திரன் சார்ந்து நாசா கூட போட்டி போட்டால் பரவாயில்ல, என்னப்பா சூரியன் சார்ந்து நாசா கூட போட்டிலாம் சரியாக வருமாப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த டவுட்டு பல பேருக்கு இருக்குங்க. இந்த கான்டென்ட் முடிவில் அந்த டவுட்டுக்கான தெளிவான பதில் உங்கள் கையில் வந்து நின்றோம், அதுக்கு நான் கேரண்டி. ரைட்டு, இந்த 20க்கும் மேற்பட்ட விண்கலன்கள் இருக்குல்ல சூரியன் சார்ந்த ஆய்வில், இதில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட பாக்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற விண்கலம் தான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் இருக்குல்ல, அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட விண்கலம் பற்றி பாடம் வந்தே ஆகணுங்க. அவ்வளோ மிக முக்கியமான ஒரு விண்கலம். எதுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரயான் 3 வெற்றி இருக்குல்ல, இதை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பாட புத்தகத்தில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பெரிய விஷயம் இது. இப்போ நடக்கிற ஒரு விஷயம் பாட புத்தகத்தில் வருதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சாதனையை பார்த்து தெரிஞ்சு வளருவாங்க. அவங்கள பல பேரும் விஞ்ஞானிகளாக மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழக அரசோட இந்த அறிவிப்புக்கு மனப்பூர்வமாக நம்ம வரவேற்பை தெரிவிச்சுக்கலாம். ரைட்டு, திரும்ப கான்டென்ட்டுக்குள்ளே வாங்க. கடந்த 2018 வருஷத்துலேருந்து இந்த பாக்கர் சோலார் ப்ரோப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது தன்னோட வேலையை ஆரம்பிச்சதுங்க. அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சூரியனை நெருங்கிறது. 2018 ஆரம்பித்த பயணம் இப்போ வரைக்கும் அந்த ப்ரோப் நிறுத்தவே இல்லை, அது பாட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. இப்போ கான்டென்ட்டோட அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ரேஸ் டு சன். ஒரு பக்கம் இஸ்ரோவோட ஆதித்யா L1 வர்சஸ் நாசாவோட பாக்கர் சோலார் ப்ரோப். பலமான போட்டியாளராக இந்த நாசாவோட பாக்கர் நமக்கு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தை வேணாம். இது என்னென்னா ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் நம்மளோட ஒரு படி மேலே இருக்காங்க. நாசாவோட இந்த பாக்கரை வச்சு சொல்கிறதா இருந்தால் நம்மளோட ஒரு படி மேலே இருக்காங்க. எதுக்காகப்பா இப்படி சொல்கிற ஓப்பனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக போட்டியாளரை நம்ம மதிக்கணும். நம்ம மட்டும்தான் திறமைசாலி, அவங்க திறமை இல்லாதவங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாதுல. ஜென்யூனாக பார்க்குறதா இருந்தால் இந்த கண்ணோட தான் கிடைக்குதுங்க. இதை கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்லட்டுமா? ரைட்டு, வாங்க. இந்த ஆதித்யா, பாக்கர், இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் பேசிக்கானது பார்த்தீங்கன்னா, லான்ச் இயர் 2023 ஆதித்யா L1. பார்க்கர் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க 2018 வருஷமே. இந்த ஆதித்யா L1 மிஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கும் குறைவாக தான். இதை US சொல்கிறதா இருந்தால் 50 மில்லியன்ஸுங்க. இதுவே பார்க்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட்டில் நம்மளை அடிச்சிக்க முடியுமா? அதில் இந்தியா தான் எப்போவுமே டாப்பு. நம்ம எவ்வளோ? $50 மில்லியன் தான். ஆனால் பார்க்கர் $1.5 பில்லியன் எங்கே இருக்காங்க பாருங்க, செலவு பண்ணியிருக்காங்க. நாசா ஒரு மிஷனுக்கு இப்படி தான் செலவு பண்ணுவாங்க. நம்ம இஸ்ரோவோடு கம்பேர் பண்ணுறப்ப அவங்க பண்ணுற செலவு எங்கேயோ இருக்கும். நாம் ஒரு படத்தை எடுக்கிற செலவுலையும் பாதியை விட கம்மியாக தான் ஒரு மிஷனை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் நடந்திருக்கு. இந்த ஆதித்யா L1 மிஷனோட மேனுவல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிராவிடேஷனல் அசிஸ்ட்டுங்க. இதே மேனுவல்ஸ் தான் இந்த பார்க்க இருக்கும், அதுவும் கிராவிடேஷனல் அசிஸ்ட் தான். புரியலையா? தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது எரிபொருள் மூலமாக நாம் விண்வெளியில் பயணிக்கிறது வேறு. ஆனால் இந்த மேனுவல்ஸ் இருக்குல்ல, இந்த ஈர்ப்பு இருக்குது பாருங்கள், அந்த மேனுவல்ஸ் சார்ந்து சுற்றி போய்கிட்டு இருக்கிறது, இது போல் பயணிக்கிறது வேறு. நீங்கள் இது போல் கிராவிடேஷனல் அசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பயணத்தை மேற்கொள்றீங்கன்னா எரிபொருள் தேவையே நமக்கு வேண்டாம். இதே நாசா நிலவுக்கு யாராச்சும் அனுப்புகிறாங்க ஆட்களில் விண்கலனி அப்படின்னா அவங்க அப்போ எரிபொருள் அதிகமாக நிரப்புவாங்க. அவங்க செலுத்துகிற ராக்கெட்டில் அதிகமான வெயிட் அந்த எரிபொருள் சார்ந்ததாக இருக்கும்.
ஆனால் இந்த பார்க்கரை பொறுத்த வரைக்கும் திட்டமே வேறு. முடிஞ்ச அளவுக்கு சூரியனை பயணப்பட்டு அடையணும், அதோட மேற்பரப்புன்றது தான். ஸோ அதனால் அவங்க கிராவிடேஷனல் அசிஸ்டண்ட்டை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நமக்கும் இந்த பார்க்கருக்கு இருக்க மிகப்பெரிய ஒற்றுமையே இதுதான். அடுத்தபடியாக ஆர்பிட் சார்ந்து இந்த ஆதித்யா L1ஐயும் பார்க்கரையும் நாம் ஒப்பீடு பண்ணலாம். இந்த ஆர்பிட் ப்ரொசீஜர் ஆதித்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த L1 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லெக்ராஞ்சியன், இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த L1 பாயிண்ட் அடையிறதுக்காக கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் நாம் ஏர்த்திலிருந்து பயணிக்க போகிறோம். 15 லட்சம் கிலோமீட்டர், ஓகேவா, மனசில் வச்சுக்கோங்க. இந்த சோலார் அப்சர்வேஷனுக்காக தான் முழுக்க இந்த மிஷன், ஓகேவா. இந்த ஆர்பிட் ஸ்ட்ரக்சர் சார்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்கரோட ஆர்பிட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3.9 மில்லியன் மைல்ஸு. நாம் கிலோமீட்டர்ஸே பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் பார்க்கர் 3.9 மில்லியன் மைல்ஸ் தூரத்துக்கு இந்த சூரியனோட சர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் பயணித்து அங்கே அடைய போகிறாங்க. இந்த கொரோனான்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆதித்யாவுக்கு டு டிஸ்கவர் சன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், சூரியனோட செயல்பாடுகளை முழுக்க நாம் கவனிக்கணும், ஆய்வு பண்ணணும். இவ்வளோ தாங்க, சிம்பிளாக நம்ம வரையறுத்துட்டோம். இதை பார்க்கறதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது. இன்வெஸ்டிகேட் த சோலார் கொரோனா, இந்த சூரியனோட மேற்பரப்பு சார்ந்திருக்கு பாருங்கள் கொரோனா ஸ்ட்ரக்சர், இதை பற்றி ஃபுல்லாக ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக சோலார் விண்ட் இருக்குல்ல, இதை பற்றியும் ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸை பற்றியும் சோலார் டைனமிக்ஸை பற்றியும் ஸ்பேஸ் வெதரை பற்றியும் முழுக்க ஆய்வு பண்ண போது இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப். இதில் மிக முக்கியமான ஒரு ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டு தாங்க, ப்ராக்சிமிட்டி டு த சன், எ கீ கான்ட்ராஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆதித்யா L1 மிஷனுக்கும் இந்த பார்க்கருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இங்கே தான் வந்து நிற்குது. அதாவது ஆதித்யா L1 பொறுத்த வரைக்கும் இந்த L1 பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே இருந்தபடியே நாம் சூரிய ஆய்வை மேற்கொள்ள போகிறோம். இந்த கொரோனாவை அடையிறது, அவ்வளோ தூரம் போகிறது எதுவுமே இல்லை. L1 பாயிண்ட் அடைய போகிறோம், சூரியனை அங்கே இருந்தபடி ஆய்வு பண்ண போகிறோம். ஆனால் இந்த பார்க்கரை பொறுத்த வரைக்கும் விஷயமே வேறு. அன்பிரசிடென்ட்லி க்ளோஸ் டு த சன் சர்ஃபேஸ் வித்தின் த கொரோனா. புரியுதா? இந்த சூரிய மேற்பரப்பு கொரோனா சார்ந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நுழையிறது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு யாராலையும் தொட முடியாத தூரத்தை எட்டி பிடிக்கிறது இந்த சூரியன் சார்ந்து. அப்பேற்பட்ட மிக முக்கிய டாஸ்க்கை தான் இந்த பார்க்கர் கையில் வச்சிருக்கு. எந்த ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆகிறதா இருந்தாலும் சரி, சக்ஸஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் முடிவு பண்ணும். அந்த வகையில் ஆதித்யா L1 அண்ட் பார்க்கர் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்ம ஆதித்யா L1 எடுத்துக்கோங்க, 7 ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸை கேப்சர் பண்ணுறதுக்காகவும், பார்ட்டிகிள்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, இதை மெஷர் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இந்த சூரியனோட லேயர்ஸ் இருக்குது பாருங்கள், அடுக்குகள், இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் நாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்த போகிறோம். ஏன்பா அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர்லாம் சொல்ல மாட்டேங்க கேட்டிங்கன்னா, இதோ பேர் இப்போ பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எதுக்காகன்றதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் மக்களே. இந்த ஆதித்யா L1ஓட அந்த 7 பேலோட்ஸ் இருக்குல்ல, அதில் மொதல் பேலோடுக்கு பேர் வெல்சி. இதை தொடர்ந்து சூட், சோலெக்ஸ், HE-L1OS, ஆஸ்பெக்ஸ், பப்பா, ATH-RDM. அந்த 7 பேலோட்ஸில் மொதல் பேலோட் சொன்ன பாருங்க வெல்சி. இதை விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலோடு எதுக்காகனா இந்த இமேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணும். அங்கே L1 பாயிண்டில் இருந்தபடியே கேப்சர் பண்ணும். இது கூடவே இந்த ஸ்பெக்ட்ரல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா இந்த சோலாரோட கொரோனா இருக்குது பார்த்தீங்களா, அதை அடையாமலேயே நம்ம L1 என்ன பண்ணுறோம், ஓகே, அதை மைண்டில் வச்சுங்க. பார்க்கற மாதிரி நம்ம கிடையாது. ஸோ L1 பாயிண்டில் இருந்தபடியே இந்த சோலாரோட கொரோனாவை ஃபுல்லாக கேப்சர் பண்ணும், ஃபோட்டோ எடுக்கும். இது கூடவே இந்த ஸ்பெக்ட்ரல் டேட்டா இருக்குல்ல, இதை கலெக்ட் பண்ணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவோட டெம்பரேச்சர் இருக்குல்ல, இதையும் அதோட வெலாசிட்டி அண்ட் அதோட டென்சிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இப்போ ஏற்பட மிக முக்கிய வேலை தான் இந்த வெல்சி அப்படின்ற பேலோடு பண்ண போகுது. ரெண்டாவது பேலோடுக்கு பேர் சூட், SUIT, சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இந்த விரிவாக்கத்தில் புரிஞ்சிருக்க எதுக்கான பேலோடுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோஸ்ஃபேர் அண்ட் குரோமோஸ்ஃபேர் இருக்கு பார்த்தீங்களா, இதை படம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த பேலோடுங்க. ஹை ரெசல்யூஷனாக அந்த ஒவ்வொரு பிக்கவரும் அவ்வளோ டெப்த்தாக கொடுக்கும் நம்மளுக்கு. இது எதுக்காகனா இந்த சோலார் லேயர்ஸ் இருக்குல்ல, எசென்ஷியல் சோலார் லேயர்ஸ், இதை பற்றின புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சூட் பேலோட் ஒர்க் பண்ண போகுது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சோலெக்ஸ், SOLEX, சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரோ ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் ரிவீலிங் த சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி ஆன் த சன். அதாவது சூரியனோட மேற்பரப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எக்ஸ்ரே பதிவுகள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட சோலெக்ஸ் அப்படின்ற பேலோடு உதவும். நாலாவது பேலோடுக்கு பேர் HE-L1OS. இதோட விரிவாக்கம் ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் எக்ஸ்ரேக்கு அடுத்தபடியாக ஹார்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். எதை பற்றின டேட்டாப்பான்னு கேட்டிங்கன்னா
இந்த ஹை எனர்ஜி சோலார் ஃபினாமினா இருக்கு பாருங்க, இதை பற்றின மிக முக்கியமான டேட்டாஸை கலெக்ட் பண்ண போகிறது இந்த HEL1OS தான். 5வது பேலோடுக்கு பேர் ஆஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ASPEX, ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட். விண்ட் பார்ட்டிகல் ஒரு விரிவாக்கத்தில் வந்துச்சு, எதுக்காகன்னு சொல்லிட்டு இன்சிட்டு அனாலிசிஸ் ஆஃப் சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ் பர்டிகுலர்லி புரோட்டான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸ். ஏன்பா இந்த இன்சிட்டு அப்படின்னா சோதனை நடக்கிற இடத்துக்கே நம்ம போய் பண்றது, அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட சோதனைக்குட்பட்ட பொருள் சார்ந்து நம்ம அங்கே போய் அதை எடுத்து அப்படியே அங்கேயே பண்றது, இதான் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சூரியனையே தொடலையே, அப்புறம் எப்படி இன்ஸ்டியூட் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கரெக்டான கேள்வி. இதை இப்போ வளர்க்குறேன். நாம இருக்கிறது L1 பாயிண்ட்ல, சோலார் விண்ட் அப்படின்றது அந்த பாயிண்ட்டுக்கும் வரும். ஓகேவா, இதை புரிஞ்சுக்கங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ், கிடைக்கிற அந்த துகள்களை அங்கே வச்சு நாம அதோட புரோட்டான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எதுக்காக இன்ஸ்டியூட்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. ரைட்டு. 6வது பேலோடுக்கு பேரு PAPA, PAPAன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா. அதாவது இந்த சோலார் விண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹெவியர் அயன்ஸ் இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லாக இன்சிட்டு அப்சர்வேஷன் மூலமாக நாம அனலைஸ் பண்ணிப்போம். இதுக்கான தான் இந்த PAPA. இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க 5வது பேலோடு, கிட்டத்தட்ட அதோட வேலை இங்கே சிமிலராக இருக்கும். இது அல்டிமேட்டாக 7வது பேலோடுக்கு பேர் ATHRDM, அட்வான்ஸ்டு ட்ரை ஆக்சியல் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் மேக்னெட்டோமீட்டர்ஸ். இது என்ன பண்ணுன்னா இந்த சோலார் கொரோனா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணும். நம்ம ஆதித்யா L1 மிஷனில் இருக்க அந்த 7 பேலோடு என்னென்ன வேலையை பார்க்குது பார்த்தீங்களா, எல்லாமே நம்மளோட தயாரிப்புகள். வேறு லெவலில் இருக்குது சொல்லும் போது பெருமையாக. அடுத்து நம்மளோட பிரதான போட்டியாளரான பார்க்கர் எடுத்துப்போம். இந்த பார்க்கரில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பலாம் இல்லைங்க, அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியனை ஃபுல்லாக நெருங்கிடணும், அவ்வளோதான். அங்கே என்னடாலும் அந்த விண்கலத்துக்கு ஆகலாம், அந்த விண்கலத்துக்கு தான் ஆகாமல் இருந்தால் ரிசர்ச்சை ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம். இதை தான் மைண்டில் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க குறைச்சிருக்காங்க. அந்த 4 சயின்டிஃபிக் பேலோட்ஸ் இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்கரோடது. இல்லை மொதல் பேலோடுக்கு பேர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, FIELDS. இது எதுக்காகனா சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணும். 2வது பேலோடுக்கு பேர் ISIS. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா இருக்குல்ல, இதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணும். 3வது பேலோடுக்கு பேர் விஸ்பர்ன்றாங்க, WISPR. இது என்ன பண்ணணும், அந்த சோலார் விண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக இமேஜஸாக எடுத்துக்கிட்டே இருக்கும். 4வது பேலோட் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்ன்றாங்க, SWEAP. இது என்ன பண்ணுன்னா சோலார் விண்ட் எலக்ட்ரான்ஸ், ஆல்ஃபாஸ் அண்ட் புரோட்டான்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நமக்கு இப்போ லிட்டரலாக தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆதித்யா L1 விட இந்த பார்க்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அறிவியல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பொருளுக்கு வீரியம் அதிகம். சின்ன திட்டங்கள் மிகப்பெரிய திட்டங்கள் எதிர்காலத்தில் மாறி நிற்கும். இந்த சந்திரயான் 3 எடுத்துக்கோங்க, லூனா 25 அந்த சாதனையை பெறதா இருந்துச்சு. இட் மீன்ஸ் நிலவோட தென் துருவ பகுதியில் தரையிறங்கின முதல் நாடுன்ற பெருமை ரஷ்யாவுக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. உலகமே அதை தான் எதிர்பார்த்துச்சு. ஏன்னா அவங்க ஆகஸ்ட் 21, 22, 23 அவங்களோட லேண்டிங் டேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கடைசியில் ட்விஸ்ட் என்னாச்சு, அந்த லூனா 25 கிராஷ் ஆச்சு. நாம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி திட்டமிட்டபடியே நிலவோட சவுத் போலில் தரையிறங்கணும். உலகமே திரும்பி பார்த்துச்சு இந்தியாவை. முதல் நாடு இந்த 3 சவுத் போலில் லேண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இது போல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எவ்வளவோ நடக்கலாம். அதே போல் இந்த ஒரு மிஷனை நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஆஸ் அ இந்தியனா. சூரிய கரோனாவை தொட்டு இந்த பார்க்கர் ஆய்வு செய்து பார்த்தீங்களா, இதை விட L1 பொசிஷனில் இருந்தபடியே நம்மளோட இந்த ஆதித்யா L1 மிஷன் சிறப்பாக ஆய்வு பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. துல்லியமான ஆய்வாக அது அமையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா 120 நாட்கள் அதிகபட்சம். அது வரைக்கும் நம்மளோட ஆதித்யா L1 மிஷன் ஃபுல்லாக இனிஷியேட் ஆகி போயிட்டுருக்கோம். அந்த L1 பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த நாட்களை கடந்து 15 லட்சம் கிலோமீட்டரை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் பொசிஷனில் இருந்து ஆய்வை மேற்கொள்ளணும். கேட்க பெரிய டாஸ்காக தான் இருக்குது. சாத்தியப்படுத்துவோங்க நம்ம இந்தியன்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காத்திருப்புக்கு முடிவாக மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிசல்ட்டாக பார்க்கர் கொடுத்துருக்கு பாருங்க, சூரியனை பற்றின நிறைய தகவல்கள். அதை விட ஒரு படி மேலே ஆதித்யா L1 மிஷன் மூலமாக புதிய தகவல்கள் நிறைய கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். அதுவரை பொறுத்திருப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.